நீங்க நல்லா தூங்கிட்டு இருக்கீங்க, கதவையும் சாத்தல, ஜன்னலையும் சாத்தல, மரணம் உங்க பக்கத்துல இருக்குன்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? 1980 கலிபோர்னியா நகர்ல மக்கள் தூங்குறதுக்கே பயன்படுத்தின ஒரு சைக்கோ பத்தி இன்னைக்கு பார்ப்போம். மறக்காம உங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்கீங்க, மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது 100 Days 100 Game ஸ்டோரியோட Day 5. 1960 கலிபோர்னியா இருக்கிறவங்க அது ரிசார்ட். இவன் சின்ன வயசுல ஒரு விபத்துனால இவனுக்கு வலிப்புணர்வு ஏற்பட்டுருக்கு. அதுக்கப்புறம் அவனோட உறவினர் ஒருவன் வியட்நாம் போர்ல பண்ண சித்திரவதையெல்லாம் இவனுக்கு கதையா சொல்றாரு. இதெல்லாம் மைண்ட்ல ஏத்துக்கிட்ட இவன் ஒரு நாள் அந்த உறவினர் தனது மனைவியை கொல்றதை, அதாவது இந்த உறவினரோட மனைவியை அவரே கொல்றதையே இவன் நேரா பார்த்திருக்கான். இதெல்லாம் பார்த்தா இவன் வளர்றான். அதுக்கப்புறம் டீனேஜ் வயசுல இவனுக்கு போதைப் பொருள் அடிமையாகிறான். போதைப் பொருள் அடிமையாக இல்லாம சாத்தானிய வழிபாட்டிலையும் இவன் ஈடுபடுறான். இவன் யாரையும் குறி வச்சுலாம் உனக்கு கொல்லல. எல்லாரும் தூங்கினதுக்கு அப்புறம் ரேண்டமா ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு அவங்கள கொலை செஞ்சுட்டு அங்கிருந்து பணத்தையும் நகைகளை எடுத்துட்டு வரதை புரியாதிருக்கான். இப்படி கொலை பண்ணும்போது சாத்தானிய புகழும்படி சொல்லுவாங்க. கொன்னதுக்கு அப்புறம் சாத்தானிய அந்த குறியீடுலாம் வரைஞ்சு வச்சுட்டு போவானாமா. இவன் எப்படி போலீஸ்ல மாட்டான்னா, ஏற்கனவே ஒரு காரை திருட போயிருக்கான். ஆனா அதை திருட முடியல. அந்த கைரேகை ஃபிங்கர் பிரிண்டை வச்சு இவன் தான் கன்ஃபார்ம் பண்றாங்க. அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர்ல இவன் போட்டோவையும் இவன் பண்ணதையும் சொல்றாங்க. 1985 ஆகஸ்ட் 31 லாஸ் ஏஞ்சல்ஸ் நகருக்கு இவன் ஒரு கடைக்கு போயிருக்கான். இவன் கடைக்கு போறதை பார்த்த மக்கள் நியூஸ் பேப்பர்ல இருக்கிற குற்றவாளி இவன் தான் சொல்லி அங்க எல்லாரும் மக்கள் அவனை வளைச்சு பிடிக்கிறாங்க. பிடிச்சு போலீஸ்ட ஒப்படைக்கிறாங்க. அதுக்கப்புறம் கோர்ட் இவனுக்கு மரண தண்டனை விதிக்குது. ஒரு 2013 ஜூன் 7 இவன் இறந்து போறான். ஒருவேளை நீங்க தூங்கிட்டு இருக்கும் போது உங்க வீட்டுக்கு அவன் வந்தா நீங்க இந்த செகண்ட் என்ன பண்ணுவீங்க? மறக்காம கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க.